அனைவருக்கும் வணக்கம். ஸோ இல்தக்கா செய்யா படம் வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு முன்னாடி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. நாங்கள் எதுலேயுமே சினி ஃபீல்டில் வந்து நாங்கள் ரிலேட்டடாக எதுவுமே நாங்கள் பண்ணதில்லை. எனக்கு சின்னதுலேருந்தே ஒரு ஆசை இருந்தது சினி ஃபீல்டில் வரணும்னு. அதுக்கு என்னோடய டேடி தான் ரொம்ப காரணம். ஏன்னா என்னோடய டேடி வந்து 2 கன்னடா மூவி பண்ணார். அதை என் தாத்தாவே ப்ரொடியூஸ் பண்ணார். பட் அன்லக்கிலி 2 படமே ரிலீஸ் ஆகலை. ஸோ என்னோடய டேடியோட ஆசை நிறைவேறவே இல்லை. ஸோ எனக்கு குழந்தையிலேருந்தே எப்படியாவது சினி ஃபீல்டில் வந்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. அது கடைசியில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மூலியமாக தான் எனக்கு நிறைவேறியிருக்கு. சதா நாடார், தேங்க்யூ ஸோ மச் தங்கம். ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த பிளாட்ஃபார்மே ஆக்சுவலாக கிடச்சிருக்காது. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து அட்லீஸ்ட் ஒரு சீனில் நம்ம வர முடியுமா, ஒரு சிங்கிள் டயலாக் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து இன்னுமே கோடி பேர் எங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து எனக்கு முதல் படம் அதை நாங்களே தயாரித்து நாங்களே இயக்கி நாங்களே நடிச்சிருக்கோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் தான் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுதந்திரன் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நான் எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு. கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தென் மியூசிக் டைரக்டர் E.J. ஜான்சன், அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் பண்ணார் சுரேஷ் சர்மா சார். அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒரு பெரிய பலம் தான் பரணி சார். அப்புறம் வந்துட்டு டிஓபி மனோகுமார். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம தனித்தனியாக வந்து சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே வந்து புதுமுகங்கள் தான். E.J. ஜான்சன் தவிர வேறு யாருமே எந்த மூவிஸ்லேயும் பெருசாக ஒர்க் பண்ணி பெருசாக ப்ரொஜெக்ட் ஆனது இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அமையும் அப்படின்னு நம்புகிறேன். படம் பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக காட்டும் பொழுது ஜஸ்ட் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு தம்பதிகள் புதுமுகம் சினிமாவுக்கு அனுபவம் இல்லாத ஒருத்தங்க எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தோட பார்த்தோம். பட் உண்மையாகவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு இந்த படத்தோட ஒவ்வொரு ஏரியாவும். நம்ம இப்போது சில பெரிய ஹிட் படங்கள் இப்போ மென்ஷன் பண்ணி சொன்னால் அந்த படத்தோட ட்விஸ்ட் ஓப்பன் ஆகும். அதனால் அதை முழுமையாக சொல்ல முடியல. பட் கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைசிங்காக நம்மளை ஒரு விஷயம் இந்த படத்தில் கனெக்ட் பண்ணி என்கேஜிங்கை வச்சு நம்மளை என்டர்டெயின் பண்ணோம் அப்படின்றதில் தெளிவாக சொல்ல முடியும். தென் இந்த படத்தில் வெளியிடுவதற்கு மிஸ்டர் தனபால் அவங்க வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஆல்ரெடி பலவித விஷயங்களில் சேர்ந்து பணிபுரிஞ்சாலும் இந்த திரைத்துறைக்கு முதன்முறையாக வந்து ஒரு நம்பிக்கையோடு இந்த படத்தை வெளியிடுறதுக்கு அவங்களும் உறுதுணை புரிஞ்சு ஒரு நடிகராகவும் அடுத்த தயாரிப்பாளரும் அவரோட பயணத்தை தொடர விரும்புகிறாரு. ஸோ அவரோட பயணத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த கப்பலுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மேடையில் அலங்கரிக்க இந்த டீமில் இருந்து டெக்னீஷியன்ஸ், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், இந்த மாதிரி நடிகர்கள் வந்திருக்காங்க, வசனகர்த்தா வந்திருக்காங்க. இவங்களோட சேர்த்து வாழ்த்துறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த சிறு நிகழ்வை பெரிய அளவுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு உதவி வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தொடர்ந்து மேடையில் மற்ற ஆளுமைகள் பேசுவாங்க. விரைவில் படமும் திரையிடப்படும். பார்த்துட்டு உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் இது வரைக்கும் சந்தித்ததில்லை. இல்தக்க செய்யா இந்த தலைப்பு வச்சதுலேருந்து இதனுடைய தலையெழுத்து எப்படி வருமோ அப்படின்னு ஒரு பெரிய போராட்டத்தை சந்தித்து தான் இந்த மேடையில் வந்து நிற்கிறாங்க இவங்க. இந்த படம் வெற்றி பெற உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். 3 பாடல் எழுதியிருக்கேன் இந்த படத்தில். அதுக்கு ஒரு சிறந்த இசையை அமைச்சு ஜான்சன் ஒரு நல்ல சாங்கை கொடுத்துருக்காரு. வரிகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் இதாகுது. நன்றி, வணக்கம். என்னுடைய வணக்கம். இந்த படம் ஆக்சுவலாக நான் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் கப்புள் க்ரியேஷன்ஸ், மோனிகா மேம் அண்ட் சதா சார் 2 பேருமே வந்து அவங்க அப்ரோச் பண்ணுறப்போ அவ்வளோ இதுவாக பார்த்துக்கிட்டாங்க. அந்த சாங்ஸ் வெளியே வரப்போ அதுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு ஆடியன்ஸே அவங்கள தான். ஸோ அவங்க சாங் கேட்டு ஆக்சுவலாக அந்த படத்தில் ஒரு 3 சாங் இருந்துச்சு. 3 சாங்கில் வந்து அவங்க ஒரு சாங் கூட வந்து எனக்கு இன்னும் பெட்டராக வேணும் அப்படிலாம் சொல்லலை. இந்த போட்ட உடனே அந்த சாங்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அவங்க அதில் ஒரு சாங் மேம் பாடியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் சாங் ஒரு 3 வெரைட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சாங் நான் பாடியிருக்கேன், ஒரு சாங் மேம் பாடியிருக்காங்க, ஒரு சாங் நிக்கில் மேத்யூ பாடியிருக்காங்க. ஸோ சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த படம் வெற்றி விழாவை நோக்கி செல்லும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பண்ண சாருக்கும் என்னுடைய பெரிய நன்றி. அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் பாருங்கள், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்.
இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி இது எடிட்டிங்கும் போது இல்தக்க செய்யால் எனக்கு கிடைச்ச ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதோட இடம் தான் இந்த படம் நீங்கள் பார்க்க போகிறது. நீங்கள் பார்த்துட்டு சொல்ல போகிற அந்த கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்குமே ரொம்ப பூஸ்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. என்னுடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். நான் ஈரோடு பக்கத்தில் காமராஜர் விழாவுக்கு போயிருந்தேன். அது எங்கள் சாதிய விழா. அந்த விழாவில் கூப்பிடும்போது எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. கூப்பிட்ட உடனே ரொம்ப மரியாதை கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் வரணுன்னாரு. நல்லபடியாக நடத்தினார். அப்போ தான் அவர் திடீர்னு ஒரு ஷாக்காக ஒரு விஷயத்தை சொன்னார். நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோன்னாரு. ஏன் அவனுக்கு இந்த வேலைன்னு கேட்டேன். நம்ம அவருடைய தொழில் வந்து தேங்காய் வாங்கி அதை வெளி மாநிலங்களுக்கு அனுப்புகிறது தான். நல்ல காசு, அதாவது நல்ல காசு. அங்கே அவருடைய நண்பர் வட்டாரமும் ரொம்ப விரிஞ்சு இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி சினிமா இப்போ ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது, நீங்களே படம் எடுத்து நீங்களே தியேட்டருக்கு காசு கொடுத்து தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ அவர் வந்து என்னுடைய மனைவியின் தயாரிப்பாளர்னு சொன்னார். ஆனால் அந்த டீட்டெயில் இப்போ தான் அவங்க சொன்னாங்க. அதாவது அவங்க அப்பா வந்து தயாரிப்பாளர், 2 படம் எடுத்தார், 2 படமும் ரிலீஸ் ஆகலைன்னு. அதனால் அவருடைய கனவு படமாக இது இருக்கும். அவங்க நடுவில் காதலிக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த விழாவுக்கு அவங்க வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தினார். இதில் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன்னா யாருக்குமே என்னுடைய நண்பர்கள் வந்து கண்டென்ட்டுன்னு சொன்னாங்க. இப்போ அவர் துணிச்சலாக தன்னுடைய ஜாதி பிற பின்னால் போட்டுக்கிட்டார். சதா நாடார், ஆமாம் நான் இந்த ஜாதி சேர்ந்தவன்ட்டு. ஆனால் இன்றைக்கி பலர் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சாதியை படம் எடுப்பாங்க, ஆனால் அவங்க சாதியை போட மாட்டாங்க. அப்போ சாதியை போடுவதற்கு வெக்கமா? உன் சாதியை சொல்கிறதுக்கு வெக்கம்னு சொன்னால் எதுக்கு ஜாதி படம் எடுக்கிற? இதுதான் என்னுடைய கேள்வி. அந்த போல்ட்னஸ், அந்த தைரியம் எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் கிருஷ்ண பறையனார்னு க்ளீனாக போட்டார். அவர் ஒரு கட்சி நடத்தினார். எனவே உங்களுக்கு துணிச்சல், உங்கள் சாதியை சொல்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லை என்றால் நீங்கள் எதுக்கு உங்கள் சாதியை வச்சு படம் எடுக்கிறீங்க? தயவு செஞ்சு ஜாதிய படம் எடுக்காதீங்க. அதுதான் சொல்கிறேன். இது அவர் ஜாதிய படம் இல்லை. அவர் ஏன்டே முதல்ல என்கிட்ட சொல்லிட்டாரு, இது ஜாதிய படம் இல்லை, இல்தக்கா செய்யா காதல் ஆசை. ஏன்ட்ட அவர் லாட்ஜில் இருக்கும்போது இந்த படத்தை பற்றி நிறையா பேசினார். இதில் எனக்கு பிடிச்சது வந்து பரணி செல்வன் தான். எந்த ஒரு மொக்க படத்தையும் கரெக்டாக அதை நமக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போய் சேர்க்கறது எடிட்டர் தான். அந்த வகையில் பரணி செல்வத்தை பாராட்டினேன். அதையும் அவங்க சொன்னாங்க, இது முதல்ல எனக்கு வரும்போது படம் மாதிரி தெரியல, அப்புறம் எடிட்டிங் பண்ணதுக்கப்புறம் வேறு ஒரு படம் மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு. இது எனக்கு ஒருதல் ராகத்தில் இப்ராஹிம் அவர் தான் அந்த படத்தின் தயாரிப்பாளர். அவர் 100 முறை வந்து ப்ரீவியூ ஷோ போட்டார் அந்த ஒருதல் ராகம் படத்தை. அப்போது தம்பிங்கிற ரவீந்திரெல்லாம் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ நான் தான் கேட்டேன், அங்கேயும் வில்லங்கமான கேள்வி, எங்கே இல்லை டி ராஜேந்திரன் ஒருத்தர் பேர் போட்டிருக்கீங்களே அவர் எங்கேன்னு கேட்டேன். வில்லங்க அங்கே தான் முளைச்சிது. அதுக்கப்புறம் தான் டி ராஜேந்திரன் கூட்டி கொண்டு போய் ப்ளூ டைமண்டில் அடைச்சி வச்சுருந்தாங்க. அவரை கூப்பிட்டு வந்து கொண்டு வந்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா, டி ராஜேந்திரன் எடுத்த படமும் எடிட்டருடைய வித்தையினால தான் நல்ல படமாச்சு. ஏன்னா இவங்க இஷ்டத்துக்கு படம் எடுத்துருவாங்க. அதனால தான் எடிட்டர் சங்கர், கே சங்கர், இறையறிவல் இயக்குனர், அதாவது புரட்சியாளர் எம்ஜிஆரின் சம்பந்தி, அவர் சொல்வார், இஷ்டத்துக்கு பேசி கொண்டு வந்த கடற்கடன் கட் பண்ணி தூக்கிடுவார் எல்லாத்தையும். அதேமாரி நம்ம பாலச்சந்தர் சார், கே பாலச்சந்தர் வந்து ஆரம் வீரப்பன் அருளாளர் அவருடைய படத்தில் தான் அவர் கதை வசனம் எடுத்தால் அறிமுகமானார். அப்போ ஒரு பாலச்சந்தர் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது சொன்னார், எனக்கு ஆரம் வீரப்பன் மேலே செம கோபம், நான் நிறைய எழுதி கொடுப்பேன், டக்குன்னு பக்கமாக உருவிடுவார் வசனத்தை அப்படிம்பார். அதுதான் சினிமா. சினிமா என்பது அதிகமாக பேசுகிறது இல்லை, மூவி. அது வந்து மணிரத்னம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். இந்த படத்தில் அவங்களுடைய காதல் கதையும் சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அதாவது புதியவர்கள் படம் எடுக்க வரும்போது ஒரு நல்ல எடிட்டரை வச்சுக்கிற சூழ்நிலை இருக்குது. இப்போ வர்றவங்கலாம் பார்த்திங்கன்னா பாட்டு ஒரு 3 பாட்டு போட்டுடுறாங்க. இப்போ போன நேற்று பார்த்த படமும் அப்படி தான் 3 பாட்டு நல்லா போட்டுடுறாங்க. அப்புறம் பின்னணி இசை எப்படி அவங்களுக்கு செய்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒருத்தரை போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி புதியவர்கள் 4 வருஷம் இந்த படத்தோட போராடிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் என்னென்னா, அவங்க அப்பா எடுத்த படம் 2 படம் ரிலீஸ் ஆகலை. ஆனால் சதாநாடார் எடுத்த படம்
ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த வகையில் அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். இந்த புதியவர்கள் தான் பத்திரிகைக்காரங்களை அதிகமாக நேசிக்கிறது. ஏன்னா இவங்க நாம தான் அவங்கள கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறோம். ஆனால் அதே சமயத்தில் பெரிய படங்கள் அப்படி அல்ல. அவங்களுக்கு நாம் இஷ்டத்துக்கு வாரி வாரி ப்ரொமோஷன் கொடுப்போம், அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இதுதான் தமிழ் சினிமாவுடைய நிலைமை. இன்றைக்கி மோனிகா அவர்கள் மற்ற படங்கள் நடிப்பாங்களா இல்லையாங்கிற எனக்கு தெரியாது. அது அவர் கணவர் ஒத்துக்கிறாரா இல்லையாங்கிறது தெரியாது. இது லட்சிய படமா இது தொடருமாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் இப்போ அடுத்து ஒரு படம் பெரிய படம் வருது. அதுக்கு முன்னால் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு நல்ல ரிஸ்கான சமயத்தில் ரிலீஸ் பண்ணாலும் அதுக்கு நம்ம ஜான் தொப்பிக்கார் இருக்கார், அவரும் எங்கள் ஊருக்கார் தான். தினேஷ் அவர் எங்கள் ஊருக்கார் தான். ஜெனிஷா, ஏன்னா அவர் கிறிஸ்டின் நல்லா பேர் வாயில் நுழைய மாட்டேங்குது. அவரும் எங்கள் ரத்தத்தின் ரத்தம் தான். எப்படியோ நுழைஞ்சு அவரும் ஒரு படம் எடுக்க போராடி, முதல்ல அவர்கிட்ட நான் ஒரு 2 வருஷம் முன்னால் பேசியிருக்கேன். அவரும் படம் எடுக்க போராடி அவரும் கடைசியில் இந்த தொழிலில் ஜாயின் ஆகிட்டார். இன்றைக்கி சிறிய பட தயாரிப்பாளர்களுக்கு ஒரு விடிவெள்ளியாக இருக்கார் ஜெனிஷ். அதையும் நான் பாராட்டி ஆகணும். ஏன்னா தொப்பிக்காரன்னு ஏன்னா எப்படி படத்தை கொண்டு போய் சேர்க்குறது, அதாவது அவங்க கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு இதாங்க வழி, இதான் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இதுதான் நீங்கள் செய்யணும்னு சொல்லி அருமையாக ஜெனிஷ் செஞ்சு கொடுக்குறாரு. அவருக்கும் நமது பாராட்டுக்கள். ஜெனிஷ் ரிலீஸ் பண்ணுற எல்லா படமுமே பத்திரிகையாளருக்கு மரியாதை கொடுத்து அந்த ப்ரெஸ் மீட் வைப்பார். அதுக்காகவும் நம்ம அவரை பாராட்டணும். ஏன்னா தயாரிப்பாளர் எவ்வளவோ செலவு பண்ணாலும் சரி, இதுதான் ஏன் முக்கியமான செலவுன்னு சொல்லி வற்புறுத்தி நிர்பந்தப்படுத்தி அதை பண்ணுறாரு. இங்கே அருமையாக தொகுத்து வழங்கினாங்க நம்ம கவிதா மேடம், பத்திரிகையாளர் சங்க தலைவி. அவங்களும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும். ஏன்னா அவங்க பேரை சொல்லலாம் அவங்களும் கஷ்டப்படுவாங்க, கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்னுடைய உறவு, அதனால் கஷ்டப்பட மாட்டாங்க. எதுக்கு இது சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சின்ன படங்களை நாம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்துகிட்டு இன்னும் சிரத்தை எடுத்து நம்ம ரிலீஸ் ஆகிற ஒரு நாளைக்கு முன்னாலேயே விமர்சனம் பண்ணோம்னாக்கா ஒரு 100 பேர் தியேட்டருக்கு வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நம்முடைய பிஆர்ஓ சரவணன் இருக்கார, அவர்கிட்ட சக்தி இருக்குது. அதாவது எனக்கு என்னென்னா, ஒரு 2 தினசரி பத்திரிகைகள் பெரிய, நான் பேரை சொல்ல விரும்பல, 2 பெரிய பத்திரிகைகளில் சக்தி சரவணை பிஆர்ஓ செஞ்சால் மறுநாளே வந்துடும். வேறு பெரிய படம் எது கூட 2 நாள் கழித்து தான் வரும். சக்தி சரவன்ட்டு அந்த ஒரு பவர் இருக்குது, அந்த சக்தி இருக்குது. அதாவது மறுநாளே 2 பெரிய தினசரி பத்திரிகைகளில் இந்த படத்துடைய விமர்சனத்தை கொண்டு வர வச்சுருவார். அதுக்காக அவருடைய பாராட்டுக்கள். இப்போ சோறு காத்திருக்கு, சோறு சாப்பிட போகணும். அதனால் அதிகமாக பேச விரும்பலை, கண்டென்ட் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.